பாண்டியா பிரதர்ஸ் ஓப்பனர்ஸ் வந்துட்டாங்க. சிவா, அஸ்வின், தினேஷ் மெமோரியல்ஸ் ஃபீல்டிங்கை செட் பண்ணிட்டாங்க. போல் டிசைடர் மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஜமால், ஸ்ட்ரைக்கில் சிவா, நான் ஸ்ட்ரைக்கில் அஸ்வின். ஃபர்ஸ்ட் பால் டாப் ஏஜ், கீப்பர் சைடில் பிச்சுக்கிட்டு ஓடுது. 4 கண்டிப்பாக அது 4 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிவா. அடுத்த பந்து தட்டியிருக்காரு, சிங்கிள் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்கில் அஸ்வின், ஸ்விட்ச் இட். வந்த ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியில் வெல்கம் பண்ணியிருக்காரு ஜமால. அஸ்வின் அடுத்த பந்து லெக் சைடில் கண்டிப்பா 4 பேக் டு பேக் 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு அஸ்வின். அடுத்த பந்து ஆஹா, வானுயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து 6 பேக் டு பேக். அஸ்வின் பேட்ல இருந்து 2 4 ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. குயிக்கா ரன் எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து 19 ரன் வந்துச்சு இது வரைக்கும் குயிக்கா. ஸ்விட்ச் இட் அகைன் 4 ஒரு 6 ஒரு 1 23 ரன் வந்திருக்கு குயிக்கா. பவுலர் மணி. இப்போ ஸ்ட்ரைக்கில் சிவா, ரெண்டாவது ஒரு பவர் பிளே. டாட் பால், தரையோட தரையா வந்திருக்கு ஒரு பந்து. செகண்ட் பால் அகைன் ஒரு டாட். அடுத்த பந்து ஃபீல்டர் மிஸ் ஆயிருச்சுன்னா அது கண்டிப்பா இங்க 4. 2 பால் டாட் போட்டாலும் 3வது பால 4 அடிச்சிருக்காரு சிவா. அடுத்த பந்து டாப் ஏஜ், நல்ல கேட்ச், விக்கெட். பேட்ஸ்மேன் தமீம். அடுத்த பந்து இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு மணி. டாட் பால். லாஸ்ட் பால் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. எந்த பெரிய ஸ்கோரும் போல ஒரு விக்கெட், முக்கியமான விக்கெட் சிவா விக்கெட் எடுத்திருக்காரு மணி. ஆஃப் சைடில் கவி இருக்காரு, ஒரு ரன் மட்டும். ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் இழந்து 28 ரன் அடிச்சிருக்காங்க பாண்டியா பிரதர்ஸ். கூட குணா அவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், அதை கீப்பர் காவா விட்டுருக்காரு, ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் லெக் பை, ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து விட்டு அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல, இங்க கவி இருக்காரு, ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து அஸ்வினுக்கு லெக் பை, ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் 2 இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. அங்கே கார்த்தி இருக்காரு, ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காரு அஸ்வின். முடிஞ்சிருக்கு 33 ரன், ஒரு விக்கெட் இழந்து. சிக்கனமா போட்டேன் பவர் பிளே, சிக்கனமா போட்டேன் மணி. 4வது ஓவர் போட சிங்களுக்கான வாய்ப்பு. இங்க பாலாஜி இருக்காரு. செகண்ட் பால் கேட்ச், இழக்கிறாரு பேட்ஸ்மேன் தமிழ். அடுத்த பேட்ஸ்மேன் தமிழ் லெக் சைட்ல வாய்ப்பான்னு பார்த்தா மிஸ்ஃபீல்ட். இப்போ 2 அடுத்த பந்துப்பா தமிழுக்கு. ஆஃப் சைடில் பாலாஜி, மிஸ்ஃபீல்ட். கண்டிப்பாக 2 இருக்கும். 2 ரன் ஆகுது. அடுத்த பந்து நல்ல பால், டாட் பால். அடிச்சிருக்காரு குணா, வராப்ல நல்ல கேட்ச். இந்த ஓவரே நல்லா போட்டிருக்காரு மணி. முடிஞ்சிருக்கு 38 ரன் அடிச்சிருக்காங்க பாண்டியா பிரதர்ஸ். பேட்ஸ்மேன் மனோஜ்
ஜமால் கையிலே போய் விழுது. கேட்ச். பேட்ஸ்மேன் பிரபா. செகண்ட் பால். எடுத்திருக்காரு. ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து. அவர்த்த தெரிச்சு போயிட்டு வந்து நல்ல த்ரோ. 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து மனோஜுக்கு டாட் பால். அடுத்த பந்து பிச்சு கிச்சுங்க. தேர்ட் பால்ல இது கண்டிப்பா 4 தாங்க. யாருனாலும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கும் போது கார்த்தி போறாரு. ஒரு நல்ல ஃபீல்டிங் கார்த்திகிட்ட இருந்து. 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் பிரபா. டாட் பால் முடிஞ்சிருக்கு. 44 ரன் அடிச்சிருக்காங்க பாண்டியா பிரதர்ஸ். ஸ்டோர் போட காலி. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. அங்கே கவி இருக்காரு. ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் அதே இடத்துல ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து லெக் பை. ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அடுத்த பந்து நல்ல ஷாட் லெக் சைட்ல. 6 ரன்கள். லாஸ்ட் 2 அதே இடத்துல ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் பால் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். மனோஜ் டாட்டோட முடிச்சிருக்காரு. காலி. 5 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணலாம். தினேஷ் மெமோரியல்ஸ் ஓப்பனர்ஸ் சரவணன், கவி, இப்போ சிவா பாண்டியா பிரதர்ஸ்க்காக. ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். சிவா டு சரவணன். ஃபர்ஸ்ட் பால் ஒரு திரிகள் பந்து. அருமையான ஃபீல்டிங். அருமையான ஃபீல்டிங். ஸ்ட்ரைக்ல கவி. டாட் பால். அடுத்து ஒரு திரிகள் பந்து. பேக் டு பேக் 2 டாட். ஃபோர்த் பால் அகைன் ஒரு டாட். 3 டாட்டை பதிவு பண்ணியிருக்காரு சிவா. அடுத்த பந்து லெஃப்ட் சைட்ல இங்க மனோ இருக்காரு. ஒரு குட் ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டும். பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் பால். அடிச்சுட்டாருங்க தூக்கி. அங்க மனோ இருக்காரு. என்னன்னு பார்த்தா 6 ஆரோட முடிச்சிருக்காரு சரவணன். 8 ரன் இந்த ஓவருக்கு. விக்கெட் எதுவும் இழக்காம. தமிம் 2வது ஓவர் பவர் பிளே போட. தமிம் இப்போ ஸ்ட்ரைக்கில் கவி. சரி தடுமாற்றம் கவிக்கிட்ட. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 2வது ஓவரில் டாட் கண்டினியூ. ஃபுல் டாஸ். கண்டிப்பாக இது 4ஆக தான் இருக்கும். 4 ரன்கள். 4 கவி பேட்டில் இருந்து. அடுத்த பந்து நல்ல பந்து. ஆஃப் சைடில் 4 போகாது கண்டிப்பாக. 2 ஃபீல்டர்ஸ் வந்துட்டாங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்திருக்காரு சீனு. ஒரு நல்ல ஃபீல்டர் தான் சீனு. விழுந்து எதிர்த்து போறாரு. 4 போகலைங்க அவர் விழுந்ததுக்கு. ஒரு ரன்னை கம்மி பண்ணியிருக்காரு. 3. அடுத்த பந்து லெக் பை. ரன் எதுவும் ஓட வாய்ப்பில்லை. அடுத்த பந்து ஆஃப் சைடில் விரட்டணும். மனோஜ் விரட்டுறாரு. ஒரு நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 19 ரன் இது வரைக்கும் விக்கெட் இழக்காம 2 ஓவருக்கு. ஓவர் கூட அபு ஹாலிக் ஸ்ட்ரைட்ல தமிம் இருக்காரு. 1 ரன் மட்டும். கீழோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அபு ஹாலிக். ஃபுல் டாஸ். அங்க நல்ல ஒரு ட்ரை. 6. அகைன் அடிக்க ஒரு முயற்சி. 1 ரன் மட்டும். அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். 1 ரன்னுக்கு மட்டும் வாய்ப்பு. சைட் எட்ஜ் சீனு அடிக்கிறாரு.
ஒரு ரன் மட்டும். 10 ரன் வந்திருக்கு. தூக்கி அடிச்சிருக்காரு. 6 ரன் பார்த்தா வந்திருக்கு 6. ஓவர் முடிஞ்சிருக்கு. 35 ரன். எந்த விக்கெட்டும் இழக்காம தினேஷ் மெமோரியல்ஸ். அடுத்த பந்து ஒரு திருகல் பந்து. ஒரு ரன்னுக்கு தான் வாய்ப்பு கண்டிப்பாக. 2வது ரன் ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து சிங்கிளுக்கான வாய்ப்பு. அடுத்த பந்து சரவணனுக்கு ஒரு ஏஜ். 2வது ரன் ஓடுறாங்க. ஓடி முடிச்சிருக்காங்க. அடுத்த பந்து லெக் சைடில் நல்ல கேப். 4. சிறப்பாக Almost match அடிக்கப்பட்ட பந்து 4 கைக்கு எடுத்துட்டு வந்துட்டார் சரவணன். லெக் சைடில் ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. அடுத்த பந்து டாட் பால். 41 அடிச்சிருக்காங்க. 12க்கு 11. ஓவர் படா தமீம். ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. அடுத்த பந்து ஒரு ரன் மட்டும் அப்படின்னு பார்த்தா மிஸ் ஃபீல்ட். இங்கே சிறிய தடுமாற்றம். ஒரு ரன் 3 ஆயிருச்சு. அடுத்த பந்தையுமே லெக் சைடில் ஆடி இருக்காரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து தேர்ட் மேனில் கண்டிப்பாக இது 4 மேனே இல்லை. பால் நின்றுமா? நின்றுச்சு. தேவை வெற்றி பெற. லெக் சைடில் இதோட தினேஷ் மெமோரியல்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணி நடந்து முடிந்த போட்டியில் செமிக்கு தகுதி பெறாங்க. தினேஷ் மெமோரியல் அணியினர் தனி ஒரு ஆளாக எடுத்திருக்காரு மேட்சை சரவணன். நல்ல ஒரு பேட்டிங் பேட்டப் மேன் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.